தற்போது முதலமைச்சர் விஜய், நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு பக்கத்திலே CCC, ஒரு பக்கத்திலே சக்சஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆனஸ்டி சக்சஸ் டெவலப்மெண்ட் என்ற ஒரு பக்கம் இருக்கிறது. எதை எடுக்க போகிறார்? விஜயிடம்தான் இருக்கிறது. அந்த முதலமைச்சர் விஜயின் மூலமாக தமிழகத்திலே ஒரு புதிய அத்தியாயம், அதாவது தமிழ்நாடுஸ் நியூ ஆர்டர், தற்போது தமிழகத்தின் புதிய இயல்பு நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை மாற்றக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்கிறதா? முதலமைச்சர் விஜயிடம் தற்போது மிகப்பெரிய பிளஸஸ் வந்திருக்கிறது. அவருக்கு சவால் நிறைய இருந்தாலும் அவர் முன்னால் மிகப்பெரிய அவரால் செய்யக்கூடிய வாய்ப்பை அவரே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் தமிழக மக்கள் யாரும் எதிர்பாராத வகையிலே விஜய்க்கு ஒரு தனி பெரும் கட்சி என்ற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார்கள். 107 இடங்களுடன் மிகப்பெரிய ஒரு சக்தியாக தற்போது தமிழகத்திலே நுழைந்து பல கட்சிகளின் ஆதரவுடன் தற்போது பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சர் விஜயாக முத்திரை பதிக்க ஆரம்பித்திருக்கிறார். சட்டமன்றம் நேற்றோடு முடிவடைந்து விட்டது. தற்போது தலைமை செயலகத்திற்கு சென்றுள்ள விஜய் தன்னுடைய சீட்டில் அமர்ந்து கொண்டு பணிகளை கிடுவென தொடங்கிவிட்டார். அந்த காட்சிகள் நமக்கு நேரலை காட்சிகளாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அந்த காட்சிகளை பார்த்து கொண்டே நாம் விஜய் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை செய்வதற்காக வந்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, லட்சோபலட்சமான கோடானு கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏதோ செய்ய போகிறார் விஜய் என்று. என்ன செய்ய போகிறார்? எப்படி செய்ய போகிறார்? ஆனால் இதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு முன்னால் விஜய் பிரச்சாரங்களிலே மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை. மற்ற கட்சிகளைப் போல ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு இடமாக சென்றெல்லாம் பிரச்சாரம் செய்யவில்லை. குறைந்த அளவு தான் பிரச்சாரம் செய்தார். ஆனால் நிறைந்த அளவு மக்களை கவர்ந்திருக்கிறார். அதுதான் வாக்குகளாக மாறி தற்போது முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனவே விஜய் அந்த பிரச்சாரத்தின் போது பேசிய சில வசனங்கள், சில டயலாக்குகள் சினிமா டயலாக் போல் தான் இருக்கும். ஆனால் அவர் பேசியது என்ன என்பதை பார்ப்போம். பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசுவோம். தற்போது விஜய் பேசிய அந்த பேச்சு எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா? இதன முதல்வன் படமா? ஒரே நாள் நம்ம இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். நேயர்களே, அடங்கி போகவோ அண்டி போகவோ அடிமையாக இருக்கவோ வரவில்லை, ஊழல் செய்ய விட மாட்டேன் என்று விஜய் பேசிய டயலாக்கை பார்த்தோம். இந்த டயலாக் சினிமா டயலாக்காக இருக்கக்கூடாது. நிஜத்திலே ரீலாக இல்லாமல் ரியலாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. அதற்கேற்ப ஒரு சந்தர்ப்பம் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை மூழ்கடிப்பதற்காக சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே பாலமாக இருக்க வேண்டியவர்கள் அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் முதற்கொண்டு கடைநிலை ஊழியன் வரை அரசு ஊழியர்கள் தான் நமக்கு பாலமாக இருப்பார்கள். அந்த அரசு ஊழியர்களில் நல்ல ஊழியர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் சில கெடு ஊழியர்களால் அந்த ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. அரசு இயந்திரம் மட்டுமல்ல, ஆட்சியாளர்களையும் அது விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. ஆனால் இவர்கள் சொல்லும் காரணம் ஆட்சியாளர்களால் தான் நாங்கள் கெட்டோம் என்று, ஆட்சியாளர்கள் இவர்களால் தான் கெட்டோம் என கூறுவார்கள். அது இந்த குற்றச்சாட்டு என்பது பல ஆண்டுகளாக தொடர்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஆட்சி மாறிவிட்டது, காட்சிகள் இன்னும் மாறவில்லை. அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த சிறப்பு வரைகளை நாம் பார்ப்போம். அதில் சில முக்கியமான புள்ளிகளை நாம் கொடுத்திருக்கிறோம். தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அரசு இயந்திரத்தின் மூலமாக அரசு ஊழியர்கள், பல்வேறு கட்ட அரசு ஊழியர்கள், குறிப்பிட்ட அரசு ஊழியர்களை நாங்கள் சொல்லவில்லை, பல்வேறு நிலைகளில், பல்வேறு இடங்களில், பல்வேறு துறைகளில் நடைபெறுவதை தான் பார்க்கிறோம் நாம்.